ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்துக்கு கேடு விளைவிப்பதாகும். மணி 11 ஆயிடுச்சா? ஒத்த ஐயோ, இன்னும் ஆஃபீஸ்லேருந்து இவ்வளோ காலம் வந்துருக்கு. ஹலோ டேய், என்னடாச்சு இவ்வளோ வாட்டி ஃபோன் பண்ணிக்கிறீங்க? முக்கியமான மீட்டிங்கா? அச்சோ டேய், ச்சே, அலாரம் ஒழுங்காவே அடிக்கவே இல்லைடா. வேலையை விட்டு தூக்கிட்டாங்களா? என்னடா சொல்கிற? எனக்கு இந்த வேலையை விட்டு வேறு எந்த தெரியாதுடா. டேய் 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 டேய், கட் பண்ணிட்டானே. ஒரு 1 ஹவரில் என்ன அலாரம் வச்சுட்டு சரி, வேலையை விட்டு தூக்கிட்டாங்களே. சே, ஒரே கடுப்பாக இருக்கு. டேய் மச்சான், சொல்லி பாருங்கடா டே அவர்கிட்ட. டேய் நீ சொன்ன மேனேஜர் கேட்பாரு அவர், நீ இப்படி சொல்லி பாரு அவர்கிட்ட. நீ கொஞ்சம் கேட்டினான்னு சொல்லிடுறா. டே நீ பரவாயில்லடா, மீட்டிங் ஆக கூட பரவாயில்லடா. டே நீ கேட்டு பாரு அவர்கிட்ட. டேய் ஒரு நாள் லேட் ஆயிடுச்சுடா. டே ப்ளீஸ்டா டே மச்சான். டேய் ஏன்னா அப்படி கெஞ்ச விட்றேன் நீங்கள்? டேய் மச்சான், டேய் ப்ளீஸ் அவர்கிட்ட சொல்லி பாருங்கடா. ஏற்கனவே இருந்தாலும் என் மேலே கான் லெவராக இருக்கான். டேய் அட நடா அவனுக்கு கட் பண்ணினே இருக்கானுங்க ஒவ்வொருத்தனும். அப்பாடா ஃபோன் எடுத்துட்டான். ஹலோ டேய் மச்சான், டேய் கட் பண்ணாதடா. டேய் ஒரு நிமிஷம் டே. அப்பாமா மீட்டிங் கட் பண்ண ஒரே சாக்கா சொல்லிட்டு. சே, காண்டாவுது. வேறு வழியே இல்லை. அன்றைக்கி அந்த மளிகை கடைக்காரன் சொன்னான், வந்து என்கிட்ட வேலை பாடுறா, கூட்டி பறிக்கிற வேலை இருக்குன்ட்டு. ஹலோ அண்ணா, மளிகை கடைக்காரண்ணா வேலை இருக்காண்ணா? நீங்கள் சொன்னீங்களா கூட்டி பறிக்கிற வேலை இருக்குன்ட்டு? மாதம் ஒரு 5000 தரேன் சொல்லியிருந்தேண்ணா. ஆயமா போட்டியா? என்னண்ணா அதுக்குள்ளே ஆயமா போட்டேன்ட்ட? போன வாரம் தானே என்கிட்ட வேலையை கேட்ட. என்னடா ஒருத்தனை வேலை கேட்டால் அப்படி கட் பண்ணுறானுங்க. மெட்ராஸில் வேலையை பார்க்க முடியாது போல இருக்குது. சரி, ஒரு 1 ஹவர் லேட்டாக இருந்தது, இப்படி ஆயிடுச்சு. ஐடி கம்பெனி வேலை வர போயிடுச்சு, வீட்டு வேலைக்கு எப்படி கட்டுன்னு தெரில. அப்பா ஒரே கடுப்பாக போகுது. சி, சொல்றானா டேய். டேய் மேலே போ. டேய் என்னடா ஆடுற? டேய் கிட்ட போகுதுடா. டேய் ரிவ்யூ பண்ணு. யாரா அவன்? டேய் உன் கூட எப்படா கேம் ஆட முடியும்? டேய் என்னடா கேம் ஆடுறீங்க? உன் கூட ஆறாமல் இருக்கலாம், போங்கடா. டைம் என்னாச்சு? மணி 11 ஆயிடுச்சா? 11 ஆயிடுச்சு, தூங்கலாம் பேசாம. இவனுக்கு கூட கேம் ஆடாமல் இருக்கலாம் போல இருக்கு. எப்பா வேலையும் போயிடுச்சு, இனிமேட்டு என்ன பண்ணுறது? எப்பா நிம்மதியாக தூங்கலாம். குட் நைட்.
அட நடா இது கரண்ட் வர போயிடுச்சு. வேலையும் வேறு போச்சு, தூக்கம் வர மாட்டுது. நானா தூக்கம் வர மாட்டுது. ஐயோ சரி, இப்படி பார்த்து பார்ப்போம். என்னடா இது டேய், முடியலையே பா. நான் புள்ளிங்க தொலையுதுச்சா, காற்றே வர மாட்டுது. டைம் என்ன முதல்ல? என்ன டைம் மாறவே இல்லை. பாத்ரூம் போயிருந்தா அதே டைம் அப்படியே இருக்கு. ஐயோ என்ன, பேசாமல் ஈபி கால் பண்ணுவோம். ஹலோ, என்ன நெட்வொர்க்கே கிடைக்க மாட்டேது. ஐயோ என்னடா ஒன்றுமே புரிய மாட்டேது. காலிலேருந்து ஒரு மாதிரி இருக்குது. ஐயோ ஹலோ, ஏன்னா நெட்வொர்க்கே கிடைக்க மாட்டேதுச்சு. ஏன்னா சிக்னல் இவ்வளோ வீக்காக இருக்குது இந்த இடத்துல. என்ன பண்ணுறது இப்போது? ஒரே காண்டாகுது. சரி, மண்டியை குழப்புது. ஐயோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகுது. சே, வெளியே போய் பார்ப்போம் இரு. அப்பா செம்ம இருட்டாகுது அப்பா. ஐயோ கண்ணு வர தெரியலையே. எது இது எங்கே வச்சுருக்கேன்னு தெரியலையே. இப்போ கதவு கிட்ட வந்துட்டேன். திறந்து வெளியே போவோம். நான் வெளியே போன திருப்பி இங்கே வந்து நிற்கிறேன். ஐயோ டேய், நான் ஒன்றுமே புரிய மாட்டேது. ஐயோ சே, இரு டார்ச் ஆன் பண்ணுவோம். ஐயோ இது நான் திறக்க மாட்டேது. ஐயோ ஹலோ, நோ யாரா இருக்கீங்களா? ஐயோ எதுவும் கேட்க மாட்டேது போல இருக்கு. கவுத்தோ. ஐயோ திறக்கவும் முடியலையே. எதாவது இருக்கா தேடுவோம். எது போனாலும் கவு திறக்க மாட்டேது. சே, பூட்டு ஏதாவது பிரச்சனையா? சே, என்ன அது ஒன்றுமே புரிய மாட்டேது. ஐயோ கொசமாக மாட்டிக்கிறேன் இன்னைக்கு நாளே சரியில்லை எனக்கு. சே, இப்படியாவது ஃபோனும் போக மாட்டேது, ஒன்றும் புரிய மாட்டேது. சே, என்னடா நடக்குது எனக்கு? சை, ஐயோ ஏய் கவு தருங்கப்பா யாராவது. ஏப்பா வெளியே யாராவது இருக்கீங்களா? ஐயோ ஏய் ஒன்றுமே புரிய மாட்டேது. சே, போலீஸ் ஃபோன் பண்ணி பார்ப்போம். நான் எமர்ஜென்சி காலம் கிடைக்க மாட்டேது. என்னடா அது ஒன்றுமே புரிய மாட்டேது. டேய் பைத்தியம் பிடிக்குது. ஐயோயோ சே, யாருக்காக தொட்டினது? ஐயோ ஏற்கனவே வர பயமாகுது. யாரும் கேட்குறாளா? ஐயோ யாரும் தெரியலையே. கிட்ட போய் பார்ப்போம். ஐயோ பயமாக்குது. யாருங்க?